வெல்கம் பேக் டு guys. மை நேம் இஸ் முருகேஷன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லண்டனில் வந்து எந்தெந்த விசாவில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா, ப்ரோ நான் விசிட்டிங் விசாவில் வந்துருக்கேன், விசிட்டிங் விசாவில் வந்து நான் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி அப்புறம் எப்படி கேட்டார் அப்படிங்கிறது தெரியல. நம்ம அதை பற்றி தான் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேங்க. பொதுவாக லண்டன் வரவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக வருவாங்க. மீதி ஒரு 10% தான் சுற்றி பார்க்குற மாதிரி வருவாங்க. ஒர்க் பண்ணுறவங்க வரவங்க ஒன்று ஸ்டூடெண்ட் விசாவில் வருவாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் விசாவில் வருவாங்க. இந்த 2 விசாலையும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் லீகலாக. இதே நீங்கள் ஒர்க் விசாவில் வந்தீங்க அப்படின்னா 40 ஹவர்ஸ் ப்ளஸ் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 40 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவும் ஒர்க் விசாவில் வந்தீங்க அப்படின்னா. இதே ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒர்க் ரிலேட்டடாக வந்துடும். இதே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று யூத் மொபிலிட்டி விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது. அந்த விசாவில் வந்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி அது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது யூத் மொபிலிட்டி விசாவுக்கு அதுக்கு 2 இயர்ஸ் தான் அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது யூத் மொபிலிட்டி விசா. விசிட்டிங் விசாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நோ சான்ஸ் ப்ரோ. விசிட்டிங் விசாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. அப்படி ஒர்க் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக ஃப்ளை தான், ஊருக்கு தான் போகணும். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட லா பாயிண்ட். விசிட்டிங் விசா அப்படிங்கிறது என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் விசிட்டிங் விசா கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி தான் வரும். அதுக்கு இப்போ தான் விசிட் அப்படின்னு வச்சுருக்கேன். விசிட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனால் விசிட்டிங் விசாலேருந்து தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல். நீங்கள் லீகலாக இருக்கணும் அப்படின்னா விசிட்டிங் விசாலேருந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் என்ட்ரிக்காக வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இந்த கேஷன் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய இடத்துல பிடிச்சிருக்கு. இப்போ அந்த மாதிரியான வேலைகள் எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து விசிட்டிங் விசாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாராச்சும் உங்கள் ஊர்லேருந்து ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னா தயவு செய்து வந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட், ஒரு தப்பான இது. விசிட்டிங் விசாலேருந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஸோ ஊர்லேருந்து நீங்கள் விசிட்டிங் விசாவில் யாராச்சும் கூட்டிகிட்டு வராங்க, கொஞ்சம் ஒரு 5 லட்ச ரூபாயில் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி யாரும் போயிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் விசாலையும் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. கேரோ விசா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் ஊர்லேருந்து கூட்டு வர மாதிரி ஒரு 25 lakhs 30 lakhs இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரியான ட்ரஸ்டடான ஏஜென்சி பற்றி தெரியாமல் நிறைய பேர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் காசு கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மேமராதையும் உங்களுக்கு ட்ரஸ்டடான கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக படிக்க விடணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜிமெயில் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரஸ்டடான ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுறது ஒரே ஒரு கன்சல்டன்சி தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ விசிட்டிங் விசாலேருந்து ஒர்க் பண்ண முடியாது ப்ரோ, உங்களுக்காக தான் ப்ரோ இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.